கிறிஸ்தவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த வேளையிலே அப்பா பிதாவே என்று அவருடைய பாதப்படியிலே வந்து நிற்கத்தக்க ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடியினாலே அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். கடந்த இரவு பரியந்தம் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். இதோ இந்த காலையும் கூட காண அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்தது. இந்நாளிலே கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த அவருடைய கிருபைக்கு அவருடைய தயவுக்கு கொடான கூட ஸ்தோத்திரம் என்று ஏறெடுப்போம். இந்த நாளை காணாமல் எத்தனையோ பேர்கள் மறித்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட ஜீவத்தை கொடாதபடி நீண்ட ஆயுள் நாட்களை கொடுத்து சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் கடந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார் அல்லவா? இதோ கர்த்தர் சொன்ன வார்த்தையை இந்நாளிலே நாம் பார்ப்போம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று உபாகமம் 31:8 இப்படியாய் சொல்லியுள்ளது. கர்த்தர் நம் முன்பாக போகிறார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கும் வேண்டும் என்றால் கர்த்தரை நாம் ஆராதனை செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், அவர் சொன்ன அடிச்சுவிட வார்த்தைகளை கடந்து வர வேண்டும். நமக்கு எத்தனையோ விதமான சோதனைகள், வேதனைகள், நிந்தனைகள், போராட்டங்கள், அவமானங்கள் வரலாம். வீணான வார்த்தைகளும் கூட அனாவசியமாய் நம்மை ஒருவர் பேசலாம். அதையெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து விட்டு, கர்த்தாவே, பொல்லாப்பான வார்த்தைகளை பேசும் பொல்லாத மனிதர்களுக்கு விரோதமாய் நான் திருப்பி பேசாதபடி உம்முடைய மகிமையினாலே என்னை நிரப்பும், உம்முடைய வல்லமையினாலே என்னை நீர் அபிஷேகப்படுத்தும், உம்முடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ள கருவியாய் எப்பொழுதும் உம்முடைய சன்னிதானத்தில் நிறுத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க என்று அவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவர்களெல்லாம் நம்மை இகழ்ந்து பேசுகிறது அசுத்த ஆவி அப்படியாய் அவர்களை பேச வைக்கிறான். ஏனென்றால் நம் விசுவாசத்தை இழந்து அவன் சாத்தானுடைய பிள்ளைகள் ஆகும்படி இப்படியெல்லாம் நம்மை சோதிக்க, பலவிதமான காரியங்களை குறித்து சோதிக்க சாத்தான் காத்து கொண்டு இருக்கிறான். அந்த சாத்தானுக்கு நாம் இரையாகாதபடி பரிசுத்தத்தோடு கடந்து வர பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஒரு இடத்துல போக வேண்டும், நம் செயல்பாடுகளை செய்ய வேண்டும், பணிக்கு செல்ல வேண்டும், வியாபாரத்துக்கு செல்ல வேண்டும், இது பிரயாணமாய் செல்ல வேண்டும் என்றெல்லாம் நாம் யோசித்து சிந்தித்து பிரயாணங்களிலே கடந்து போகிறோம். அப்பொழுது நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், கர்த்தாவே, எனக்கு முன்பாக நீங்க போங்க, என்னோடு கூட நீங்க வாங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி, விபத்துகள் என்னை தொடாதபடி, நீர் என்னை விட்டு விலகுகிறதும் இல்லை, என்னை கைவிடுகிறதும் இல்லை என்று உம்முடைய வேதத்திலே நான் கண்டிருக்கிறேன். அதனால நான் போகலும் வருகையிலும், என் குடும்பத்தார் போகிலும் வருகையிலும் நீங்க தான் கேடகம் கவசமாய் இருக்கணும். எந்த தீங்கும் துக்கமும் துயரமும் குடும்பத்தாரை தொடாதபடி உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே முற்றிலுமாய் மூடி மறைத்து இம்மட்டும் காத்து வந்த தேவாதி தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் என்று அவரை நன்றியோடு கூட எப்பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்லக்கூடிய ஆத்மாக்களாக நாம் நிலைத்திருப்போம். அப்பேற்பட்ட மகிமை கர்த்தர் நமக்கு கொடுத்தருள வேண்டும். பொறுமையும் சமாதானத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து, பொறுமையுள்ள பூமியை சுதந்திரித்துக் கொள்வான் என்றும், சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்றும் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. எல்லா விதத்திலேயும் அவருக்கு முன்பாக நாம் உத்தமும் உண்மையுமாய் வாழ்ந்து வர பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஏதோ ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமாவையும் என்னுடைய சரீரத்தையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டேன், உம்மை போல என்னை வழிநடத்தும், உம்மை போல வாழ்ந்திட எனக்கு கிருபை காட்டும் என்று அவரிடத்திலே விண்ணப்பம் செய்வோம்.
நம் குடும்பத்தாரையும் கர்த்தர் மகிமையாய் வல்லமையாய் பாதுகாக்க அவரிடத்தில் நாம் வேண்டிக் கொள்வோம். அப்படியே கர்த்தர் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமையும் கனமும் துதியும் உண்டாகட்டும்.